பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்து ஃபுல்லாக நம்ம வந்து தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம வந்து ஸ்வீட்ஸு அண்டு காரம் நம்ம செஞ்சு காமிக்கலான்ட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட் லட்டு நம்ம வந்து செய்ய போகிறோம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு வந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. இது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த லட்டு வந்து எனக்கு எந்த பலகாரமும் செய்ய தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்க முடியும். அதை எப்படி செய்கிறதுன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: பேரிச்சம்பழம் 3/4 கிலோ, முந்திரி 1/4 கிலோ, பாதாம் 1/4 கிலோ, பிஸ்தா 1/4 கிலோ, அத்திப்பழம் 1/4 கிலோ, உலர் திராட்சை 1/4 கிலோ, வெள்ளை எள்ளு 100 கிராம், நெய் 200 கிராம். இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட் லட்டு செய்கிறதுக்கு நம்ம முந்திரி எடுத்துருக்கோம். இந்த முந்திரி பார்த்திங்கன்னா முழுசாக இருக்கிறனால நம்ம அதை இப்போ 2ஆவோ இல்லை 4ஆவோ நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2ஆ அதுக்கப்புறம் இப்படி 4ஆக உடச்சி எல்லாத்தையும் எடுத்து சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா முந்திரியும் நம்ம உடச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதாமை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா பாதாமும் நம்ம கட் பண்ணியாச்சு. அதையும் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்தாவும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிஸ்தாவும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியாச்சு. அப்போ 3 நட்ஸையும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடியாக ஆகிற மாதிரி நம்ம ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. நம்ம ட்ரை ஃப்ரூட்டான பேரிச்சம்பழத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அத்திப்பழத்தை வந்து நம்ம மிக்சியில் போட்டால் கொஞ்சம் அரைப்படாது. அதனால் நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட் லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை எள்ளு வந்து கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு வந்து நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இதை தனியாக கப்பில் எடுத்து அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில் வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த நெய் ஊற்றியிருக்கோம். இப்போ நெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் சேர்த்துக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்தா சேர்த்துக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம ஊற்றிருக்க நெய்யிலேயே இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா வறுபடட்டும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சையை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அத்திப்பழத்தை சேர்த்துக்கலாம். இந்த ட்ரை ஃப்ரூட் லட்டுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெல்லம் சேர்த்துலாம், இல்லைன்னா சர்க்கரை சேர்த்தலாம். நம்ம எதுவுமே சேர்த்தாமல் இந்த அத்திப்பழம், திராட்சை, பேரிச்சம்பழத்தில் இருக்கிற ஸ்வீட்லேயே வந்து இந்த லட்டு பிடிச்சிக்கலாம். இது வந்து சர்க்கரையே இல்லாமல் இருந்தாலும் அந்த பழத்தில் இருக்கிற ஸ்வீட்டு வந்து இதுக்கு போதுமாக இருக்கும்.
தேவைப்படுறவங்க ஏதாவது ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக வெல்லம் வந்து எடுத்து அதை வந்து கரைச்சிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி கொதிக்க வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து வெல்லம்லாம் சேர்த்தாமல் வெறும் ட்ரை ஃப்ரூட் மட்டும் போட்டு நான் செய்கிறேன். இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வறுபட்டுருச்சு. அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா வறுத்து வச்சுருக்கிற எல்லையும் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இது சூடு ஆறினா தான் நம்ம லட்டு பிடிக்க முடியும். அதனால் கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். அப்புறமா ஒன்றா சேர்த்து பிடிக்கும்போது நல்லா வந்துடும் லட்டு. இதெல்லாம் இந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். நம்ம கை பொறுக்கிற சூடு வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிக்க முடியும். இந்த வடை சட்டிலே வச்சுருந்தா இன்னும் ட்ரை ஆகும். இப்போ வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக தான் சூடு கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இந்த எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்படியே எடுத்து லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட் லட்டு வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஹெல்த்து தான் தேவைப்படுது. அதனால் வந்து நான்வெஜ் நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட் லட்டு செஞ்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த லட்டு எப்படி செய்யணும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வீடியோவில் காமிச்சிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.